வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்ட் போல பார்த்தா நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னா யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டாலும் எதில் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே 4ஆம் தேதி பற்றினால ஒரு தகவல் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 2 வீடியோ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணியே அந்த பற்றின தகவல் வந்து கொடுத்துருக்கோம். எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலுமே யூடியூப் ஃபுல்லுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு. மே 4ஆம் தேதி எந்த இதுலேயுமே எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலும் கிடையாது, அதேமாதிரி பாராளுமன்ற தேர்தலையுமே வந்து இது மாதிரி ஒரு தாக்கம் வந்து இல்லை. இந்த ஒரு டைம் மட்டும்தான் இவ்வளோ பெரிய தாக்கம். அதுக்கான காரணங்கள் உங்களுக்கே தெரியும். தேர்டாக ஒரு பர்சன் நம்ம வந்ததுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தாக்கம். ஒன்றும் டிஎம்கே இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே. தேர்டாக ஒருத்தவங்க வந்ததுனால டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய தாக்கம், ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி போடுறது, வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி போடுறது, ஆப்போசிட்டாக பேசி போடுறது, எப்படிலாம் வந்து பேச முடியுமோ அது மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேசி போடுறாங்க. ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபுல் வீடியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸிஸ்ட் போல்னு சொல்லிட்டு சர்வே. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணது சர்வே. ஒவ்வொரு இது வந்து சர்வே கொடுத்துருக்க லிஸ்ட்டு தான் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் இவ்வளோ இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருக்கீங்க. ஆர்கியூமெண்ட்டு சேனலில் பார்த்தீங்க, நியூஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட். அதெல்லாம் என்ன காரணங்களுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமல் எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக. அவங்கவுங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், அதாவது முக்கியமான விஷயமே இதில். இப்போ என்ன ட்ரெண்டிங், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ ஈரான் போர் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுலையுமே வந்து சொல்கிறதே இல்லை. அந்த தகவல் யாருமே வந்து சொல்கிறது கிடையாது. மற்ற எந்த இதுவுமே தமிழ்நாட்டு லெவல்லையோ இல்லை இந்தியா லெவல்லையோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவல் பரிமாற்றமே இல்லை. எல்லாமே அப்படியே ஒன்லி வந்து ப்ரெசன்டபிள் என்ன அப்படின்னா தமிழ்நாடோட எலெக்ஷன், இந்த 2026 யார் வந்து ஆட்சி அமைக்க போகிறான் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு எல்லா யூடியூப் சேனல், டிவி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன பேசணுமோ எல்லா ஆர்கியூமெண்ட்டுமே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மே 4ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10-11 மணி லெவல்லே மோஸ்ட் ஆஃப் வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு யார் வந்து அதிகம் வராங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து அங்கே தபால் ஓட்டு வந்து எண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து விவசாயமும் அதேமாதிரி உணவு முறையும் தான் நம்மளோட சேனலு. ஆனால் நானே இதில் வந்து இப்போ இதை பேசுகிற மாதிரி ஒரு இல்லை, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதே டாக் தான். நிறைய அவேர்னஸ்ஸு, நிறைய இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு கூட ஒரு அவேர்னஸ்ஸாட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடல, ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு பேட்டிக்கு ப்ரெஷ் மீட்டாட்டம் கொடுத்துருந்தாரு அவர். ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா, ஏதாவது இஷ்யூ வந்துடுமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இன்றைக்கி நிலைமை வந்து இதாக இருக்குது. ஸோ அந்தந்த தலைவர்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லணும், எந்த ஒரு வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு சகஜம் அப்படின்ற மாதிரி, ஓகே அப்படின்ற மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் மிகப்பெரிய தாக்கம் வந்து எந்த தேர்தலுமே வந்து நடந்ததில்லை. பட் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. அதுமாரி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான முந்தைய காலகட்டத்தை விட அதிகமான பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா we can deep discussion about the election. why, எதுக்காக வந்து லோ டிஸ்கஷன் அது நடந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு டாப் அப்படின்றது இல்லை, ஒரு எண்டே இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. பேசுகிறது, ஆர்கியூமெண்ட்டு, அகைன் அது ட்ரோல் பண்ணி போடுறது, நிறைய ஃபோட்டோஸ் வச்சு பண்ணுறது, இதை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட. எல்லாம் மக்கள் பார்க்குறது தான். மக்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல நம்மளுக்கு. நாளே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. ஓட்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட விருப்பப்பட்டு
அப்போ போடுறது தான், இந்த இதுக்கு நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி போடக்கூடிய விஷயந்தான். பட் இதுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துங்க, எந்த ஒரு எவ்வளோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ப்ளஸ் அது இல்லாமல் பில்டப் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பில்டப் பண்ணி எப்பெல்லாம் பில்டப் பண்ண முடியுமோ அப்படிலாம் பில்டப் பண்ணி போட்டுக்கிட்டே அதுக்கான ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவங்க சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த தான் ட்ரெண்டிங், இதை போட்டால் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மே 4 நம்மளுக்கு ஓரளவு ஒரு சர்டன் டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு ரிசல்ட் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிடும். ஸோ இன்னும் நான் இந்த சோசியல் மீடியா பார்த்துல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ மேக் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.